நீர்நிலையில் உள்ள இடங்கள் விற்கப்பட்டது எப்படி? சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. காவலர் உடற்தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு 10 நாள் பயிற்சி. மதுரை மாவட்ட காவல்துறை சிறப்பு ஏற்பாடு. போடி பகுதியில் அறுவடைக்கு தயாராக உள்ள மாங்காய்கள் நோய் தாக்குதலால் விற்பனை பாதிக்கப்படும் என விவசாயிகள் கவலை. ஊரடங்கால் விற்பனையின்றி தேங்கி கிடக்கும் 2000 வீணைகள். உற்பத்தியை மீண்டும் தொடங்க முடியாமல் கைவினை கலைஞர்கள் தவிப்பு. செங்கல் தயாரிப்பதற்கு தேவையான மண் இல்லாததால் உற்பத்தி பாதிப்பு. மண் எடுக்க அரசு அனுமதி வேண்டும் என செங்கல் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை. ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய வீரர்களுடன் பிரதமர் மோடி உரையாடல். வீரர் வீராங்கனைகளின் பெற்றோர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்பு. தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்களுடன் வருகிற 16ஆம் தேதி பிரதமர் மோடி ஆலோசனை நடத்துகிறார். முதுகலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் நுழைவுத் தேர்வு செப்டம்பர் 11 நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் முதன்முதலாக கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருந்த பெண்ணுக்கு 1.5 வருடத்திற்கு பிறகு தற்போது 2வது முறையாக கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இரண்டு வெவ்வேறு டோஸ் கொரோனா தடுப்பூசிகளை கலந்து போடுவது ஆபத்தான செயல் என உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது. கூகுள் நிறுவனத்துக்கு பிரான்சின் போட்டியிடல் ஒழுங்காற்று அமைப்பு சுமார் 4400 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. நேபாள பிரதமராக 5வது முறையாக ஷேர் பகதூர் தாபா பதவியேற்றுக் கொண்டார். பூடானில் பீம் UPI பண பரிவர்த்தனை சேவையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைத்தார். பிரதமரின் ஏழைகள் நல உணவு திட்ட 4ஆம் கட்டத்தின் கீழ் இதுவரை 31 மாநிலங்களுக்கு 15,30,000 மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆயிரத்து 1983ஆம் ஆண்டு உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணியில் இடம்பெற்றிருந்த யாஷ்பால் சர்மா மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வெஸ்ட் இண்டீஸ் தொடரையும் கைப்பற்றியுள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய வீரர் மற்றும் வீராங்கனைகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக கலந்துரையாடினார். வில்வித்தை வீராங்கனை தீபிகா குமாரி, குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோம், பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து, தடகள வீராங்கனை டூட்டி சந்த், தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளவேனில் வாலறிவன், டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல் உள்ளிட்ட பலர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். ஒலிம்பிக் வரை செல்வது மகிழ்ச்சி அளிப்பதாக இளவேனில் வாலறிவன் பிரதமருடனான கலந்துரையாடலின் போது தெரிவித்தார். போட்டியில் பங்கேற்கும் வீரர்களிடம் பயிற்சிகள் குறித்து கேட்டறிந்த பிரதமர் டோக்கியோ ஒலிம்பிக்கில் சிறப்பாக விளையாடி பதக்கங்களை வென்றுவர வாழ்த்து தெரிவித்தார். முழு நம்பிக்கையுடன் களத்தில் இறங்கவும் வீரர் வீராங்கனைகளுக்கு பிரதமர் அறிவுறுத்தினார். போடி பகுதியில் மா விவசாயத்தில் வரத்து அதிகரித்தாலும் நோய் தாக்குதலால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடியில் பெரியாத்துக்கோம்பை, வடமலை நாச்சியம்மன் கோவில், முத்துக்கோம்பை,
சோலையூர், குரங்கணி, முந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் மாங்காய் விவசாயம் பிரதான தொழிலாக உள்ளது. பல ஏக்கர் பரப்பளவில் நடைபெற்று வரும் மா விவசாயத்தில் மல்கோவா, பங்கனப்பள்ளி, காசகாய், நாட்டுக்காய் உள்ளிட்ட பல்வேறு ரக பழங்கள் விளைவிக்கப்படுகின்றன. இந்த ஆண்டுக்கான சீசன் மார்ச் மாதமே தொடங்கியதால் மருந்தடிப்பு உள்ளிட்ட பணிகளை விவசாயிகள் செய்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டை காட்டிலும் விளைச்சல் நன்றாக இருக்கும் நிலையில் தற்பொழுது மாங்காய்கள் காய்த்து அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் காய்களில் நோய் தாக்குதல் ஏற்பட்டு சாறை வடிந்து காணப்படுகிறது. இதனால் வரத்து அதிகரித்தும் மாங்காய்களில் நோய் தாக்குதல் மிகுந்துள்ளதால் விவசாயிகள் மிகவும் கவலையடைந்துள்ளனர். மதுரை நகரின் பிபி குளம் பகுதியில் 22 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கண்மாய் கரையில் மொத்தம் 581 ஆக்கிரமிப்பு கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளதாக கடந்த 2016ஆம் ஆண்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கின் தீர்ப்பில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து கட்டிட உரிமையாளர்களுக்கு முறையாக நோட்டீஸ் வழங்கப்பட்டது. ஆனால் குடியிருப்புகளை காலி செய்யாமல் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் காவல்துறையினரின் உதவியுடன் பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் வணிக வளாக கட்டிடங்கள் மற்றும் குடியிருப்புகளை அகற்றும் பணிகள் நடைபெற்றது. இதற்கிடையில் வீடின்றி தவிக்கும் தங்களுக்கு மாற்று ஏற்பாடாக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளில் வீடு ஒதுக்கீடு செய்து தரவோ அல்லது அரசின் சார்பில் இலவச பட்டா வழங்கிடவோ மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கிராமப்புற இளைஞர்கள் காவலர் தேர்வில் வெற்றி பெற்றாலும் உடற்தகுதி தேர்வில் பெரும்பாலானோர் தேர்வாகாமல் வெளியேற்றப்படும் சூழல் ஏற்படுகிறது. இதனை முறியடிக்க மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் எடுத்துள்ள ஒரு முயற்சி அனைவரது பாராட்டையும் பெற்றுள்ளது. காவலர் உடற்தகுதிக்கான பயிற்சியை மேற்கொள்ளும் இளைஞர்களுக்காக மதுரை மாவட்டத்தில் உள்ள 6 மையங்களில் காவல்துறை சார்பில் சிறப்பு பயிற்சிகளை அளிக்க மாவட்ட கண்காணிப்பாளர் பாஸ்கரன் உத்தரவிட்டதுடன் ஒவ்வொரு மையத்திற்கும் ஒரு காவலரை தனியாக நியமித்து பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்துள்ளார். தினசரி காலை 6 மணி முதல் 9 மணி வரையும் மாலை 4 மணி முதல் 6:30 மணி வரை என தொடங்கப்பட்டுள்ள இந்த பயிற்சி 10 தினங்களுக்கு நடத்தப்பட உள்ளது. இப்பயிற்சியில் பெண்களுக்கு 100 மீட்டர், 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல் மற்றும் ஆண்களுக்கான ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், கயிறு ஏறுதல் உள்ளிட்ட பயிற்சிகளும் அளிக்கப்படுகிறது. தற்போது காவலராக பணியாற்றும் காவலர் ஒருவர் தங்களுக்கு பயிற்சி அளிப்பதன் மூலம் நிச்சயம் உடற்தகுதி தேர்வில் வென்று காவலராக தேர்ச்சி பெறுவோம் என கிராமப்புற இளைஞர்கள் நம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றனர். மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் இந்த பாராட்டத்தக்க முயற்சியால் இந்த ஆண்டு அதிகமான கிராமப்புற இளைஞர்கள் காவலர்களாக தேர்வாகி நாட்டுக்கு சேவை செய்ய உதவுவார்கள் என்கின்றனர் இப்பகுதி மக்கள். 13ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் காவல்துறை அதிகாரிகளை நியமித்து எங்களுக்கு பயிற்சி கொடுக்குறதுக்காக வந்திருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் நிறைய பசங்க கிராமத்துலேருந்து வர பசங்க இப்போ சேர்ந்துட்டு இருக்காங்க. ரீசெண்டாக சேர்ந்து காவல்துறை அதிகாரி வந்த பின்னாடி சேர்ந்து இப்போ பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் நல்லா பண்ணிடுவோம். இப்போ இந்த கொரோனா டைம்ன்றதுனால ரொம்ப கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு ஃபிசிக்கல் எக்ஸாமு. அதனால் நாங்கள் கொஞ்சம் மன உளைச்சலுக்குள்ளாக இருந்தோம். இப்போ நம்ம காவல்துறை அவங்களும் செல்வராஜ் ஐயா மூலியமாக எங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. கொஞ்சம் ஊக்கமாகவும் இருக்குது, எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. சுற்று வட்டார பகுதியிலிருந்து கிராமத்திலிருந்து வரக்கூடிய காவலர் பணிக்கு பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் இங்கே பயிற்சி பெற்று கொண்டிருக்காங்க. இன்று 13ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் மதுரை எஸ்பி, உசிலம்பட்டி டிஎஸ்பி அவர்கள் தலைமையில் செல்வராஜ் அப்படின்ற ஒரு ஏட்டு அவர்களை நியமித்து இதை சிறப்பாக செஞ்சு உசிலம்பட்டியில் உள்ள மாணவர்கள் அனைத்தையும், காவலர் பயிற்சிக்குரிய அனைத்து மாணவர்களையும் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக காவலர்களும் மற்றும் துணை கண்காணிப்பாளர் ஏஎஸ்பி எல்லாரும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த பயிற்சி கொடுக்கறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறுகிறேன். தஞ்சாவூர் பெரிய கோவில் தலையாட்டி பொம்மை, கலைத்தட்டு, தஞ்சாவூர் ஓவியம் போன்றே தஞ்சாவூர் வீணையும் உலக புகழ் பெற்றது. தஞ்சாவூர் வீணையும் உலக புகழ் பெற்றது. நாட்டின் பல பகுதிகளில் வீணைகள் உருவாக்கப்பட்டாலும் தஞ்சாவூரில் செய்யப்படும் வீணை தனித்தன்மை வாய்ந்தது. இதற்கு மத்திய அரசு புவிசார் குறியீடும் வழங்கியுள்ளது. இந்த வீணையின் விலை குறைந்தது ரூபாய் 25,000 முதல் ரூபாய் 80,000 வரை உள்ளது. இக்கலையை நம்பி தஞ்சையில் ஏறத்தாழ 150 கைவினை கலைஞர்கள் உள்ளனர். ஒவ்வொரு கலைஞரும் மாதத்துக்கு 30 முதல் 40 வீணைகள் தயார் செய்வர்.
இத்தொழில் மூலம் நாள்தோறும் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 500 முதல் ரூபாய் 1000 வருவாய் கிடைத்து வந்தது. ஆனால் கொரோனா 2ஆம் அலை காரணமாக இவர்களின் வாழ்வாதாரம் அடியோடு முடங்கியுள்ளதாக கூறுகின்றனர். சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட வீணைகள் தேங்கி கிடப்பதாகவும் இதனால் தங்கள் வாழ்வாதாரம் முழுமையாக பாதித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இது ஒரு ராஜா காலத்திலேருந்து பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 3-4 தலைமுறையாக பண்ணிட்டு இருக்கோம். நான் ஒரு 40 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். அப்போ எப்படின்னாக்கா அந்த காலத்தில் எங்கள் முன்னோர்கள் காலத்தில் குறைச்சலாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் தலையெடுத்ததுக்கு பிற்பாடு வீணைகளோட தரம் வேறு வேலைப்பாடெல்லாம் மாற்றி நிறையா செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இப்போ முன்னாடி விற்றதோட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விற்றதோட இப்போ எங்கள் 2 வருஷமாக ஒரு 1.5-2 வருஷமாக எங்களுக்கு இந்த கொரோனா பீரியட்னால எங்களுக்கு எந்த விதமான சேல்ஸ் இல்லை. எங்களுக்கு முதல் போட்டு செய்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் அப்படியே வீணைகள்லாம் விற்கவும் முடியலை, வாங்குறதுக்கும் ஆள் இல்லாமல் அப்படியே இருக்குது. வீணையெல்லாம் தங்கியிருக்கு, ரொம்ப அதிகமான வீணையெல்லாம் தங்கியிருக்குது. வீணைகளை கொண்டு செல்ல முழுமையான பேருந்து, ரயில் போக்குவரத்து இல்லாததால் வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய வீணைகள் தேங்கி கிடக்கின்றன. தஞ்சையில் உற்பத்தியாக கூடியது என அமெரிக்கா, இங்கிலாந்து, சிங்கப்பூர், மலேசியா, துபாய், ஐரோப்பிய நாடுகளுக்கு வீணைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது முழுமையாக விமான போக்குவரத்து இல்லாததால் வெளிநாடுகளுக்கும் அனுப்ப முடியாமல் தவிப்பதாக கவலை தெரிவித்துள்ளனர். 2 வருஷ காலமாக இது மாதிரி கொரோனாவிலேருந்து முடங்கி கிடக்கு. தொழில் ஒன்றும் ஓட்டம் கிடையாது, எக்ஸ்போர்ட் பண்ணலை. எக்ஸ்போர்ட் பண்ணதுனால எங்கள் தொழிலாளர்களே நிறைய பேர் வேலைக்கு வர்றது கிடையாது. ஏன்னா அவங்க வெளி வேலைக்கு போகிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. இதுக்கெல்லாம் அரசு ஒரு முடிவு எடுத்து ஒரு நல்லபடியாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும். ஏகப்பட்ட வினைகள் தேங்கி கிடக்கு, எக்ஸ்போர்ட் பண்ண முடியலை. எங்களுக்கும் பொருளாதார நெருக்கடி அதிகமாகிடுச்சு. நாங்கள் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்க முடியலை எங்களால். சத்தியமங்கலத்தில் செங்கல் தயாரிக்க பயன்படும் மண் எடுக்க அனுமதி வழங்கப்படாததால் செங்கல் உற்பத்தி பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு உற்பத்தி பணியில் ஈடுபடும் கூலி தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள கொண்டவன் நாயக்கன்பாளையம், அத்திகவுண்டன்புதூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 200க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் இயங்கி வருகின்றன. செங்கல் தயாரிப்பதற்கு தேவையான மூலப்பொருளான மண் எடுப்பதற்கு கனிம வளத்துறையில் அனுமதி பெற்று அதன் அடிப்படையில் மண் எடுக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக மண் எடுப்பதற்கு கனிம வளத்துறை அனுமதி வழங்குவதில்லை என உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் செங்கல் உற்பத்தி பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. செங்கல் உற்பத்தி செய்ய தேவையான மண் எடுக்க அரசு அனுமதி வழங்க வேண்டும் என உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகளின் குறை கேட்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கட்சி நிர்வாகிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் வரும் 16ஆம் தேதி பள்ளி மற்றும் கல்லூரிகள் திறக்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ள நிலையில் மாணவர்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து கல்வித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார். முதலமைச்சர் அவர்கள் 16ஆம் தேதி பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். எனவே இதிலே கொரோனாவுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடித்து பள்ளி கல்லூரிகள் திறப்பதற்கான உத்தரவை அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை பின்பற்றி அந்த பள்ளி கல்லூரியுடைய திறப்பானது இருக்கும். நாமக்கல்லில் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் வாரந்தோறும் பருத்தி ஏலம் நடைபெற்று வருகிறது. இந்த ஏலத்தில் RCH ரகம் குவிண்டாலுக்கு 6139 ரூபாய் முதல் 7509 ரூபாய் வரையிலும், DCS ரகம் குவிண்டாலுக்கு 6450 ரூபாய் முதல் 8402 ரூபாய் வரையிலும் ஏலத்திற்கு விடப்பட்டது. ஏலத்தில் 3600 மூட்டைகள் 80 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. இந்த ஏலத்தில் சேலம், மகுடஞ்சாவடி, திருப்பூர், ராசிபுரம், பல்லடம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 15க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கலந்து கொண்டு பருத்தியை கொள்முதல் செய்தனர். கடந்த வாரத்தை விட இந்த வாரம் குவிண்டால் ஒன்றுக்கு 2000 ரூபாய்க்கு மேல் கூடுதலாக ஏலம் போனதாகவும், இவ்வாண்டு விளைச்சல் குறைந்து போனாலும் நல்ல விலை கிடைத்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அடுத்த பெரும்புலியூரில் உள்ள வாராகி அம்மன் கோயிலில் ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் செய்யப்பட்டு மஞ்சள், சந்தனம், பால் போன்ற மங்கள பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதையடுத்து சந்தன அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளி காட்சியளித்தார். இதில் சிவாச்சாரியர்கள் சுரேஷ், துரைராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு யாகசாலை பூஜையை நடத்தினர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாராகி அம்மன் தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை சார்பாக ரூகோ திட்டம் மாவட்ட ஆட்சியரால் துவக்கி வைக்கப்பட்டது. ரூகோ எனப்படும் இந்த திட்டத்தின் மூலமாக மாவட்டத்தில் உள்ள சிறிய மற்றும் பெரிய ஹோட்டல்களில் உணவு சமைக்க பயன்படுத்தப்பட்ட பழைய எண்ணெய் சேகரிக்கப்பட்ட லிட்டருக்கு ஏற்ப அதற்கான கட்டணம் ஹோட்டல்களுக்கு வழங்கப்பட்டு பெறப்பட்ட எண்ணெய் பயோடீசலாக மறுசுழற்சி செய்யப்படும். ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் இந்த திட்டத்தினை துவக்கி வைத்தார். முதற் திட்டமாக வேலூரில் உள்ள 14 ஹோட்டல்களில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. லிட்டருக்கு ரூபாய் 35 கொடுத்து பழைய எண்ணெயை பயோடீசல் மறுசுழற்சி நிறுவனம் பெற்றுக் கொள்கிறது. தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 150 கோடி ரூபாய் மதிப்பில் இதயம், மூளை, நரம்பியல் உட்பட பல்வேறு துறைகளில் அதிநவீன சிகிச்சை சாதனங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதய நோய் சிகிச்சை துறையில் முதல் முறையாக அதிநவீன ஆப்டிகல் கோஹரன்ஸ் டோமோகிராபி என்ற தொழில்நுட்பத்துடன் கூடிய சிகிச்சை 10 நாட்களுக்கு முன்பு அறிமுகம் செய்யப்பட்டது. இத்தொழில்நுட்பத்தை திருவோணம் வட்டாரத்தில் உள்ள மேல ஊரணிப்புறத்தைச் சேர்ந்த 56 வயதான செல்லையனுக்கு ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டெண்டிங் சிகிச்சை அண்மையில் செய்யப்பட்டது. இதன் மூலம் செல்லையன் என்பவருக்கு மாரடைப்பு நீக்கப்பட்டு சிகிச்சையும் வெற்றிகரமாக முடிந்தது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் இச்சிகிச்சை முறையாக தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சி மாவட்டம் துறையூர் ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த சொரத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட தங்கநகர் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்களுக்கு அடிப்படை வசதிகளான குடிநீர் மற்றும் சாலை வசதிகள் கடந்த 20 வருட காலமாக ஊராட்சி நிர்வாகம் செய்து தரவில்லை என இப்பகுதி மக்கள் புகார் கூறுகின்றனர். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, மினி டேங்க் இவைகள் இருந்தும் குடிநீர் வராததால் பணம் கொடுத்து தண்ணீரை விலைக்கு வாங்கி வருவதாகவும், மினி டேங்கை சுற்றி முட்புதர்கள் மண்டி கிடப்பதால் ஆழ்துளை கிணற்றில் தண்ணீர் இருந்தும் அதை சீர் செய்யாமல் இருப்பதால் தண்ணீர் கிடைக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து இப்பகுதி மக்களுக்கு குடிநீர் வசதியும் சாலை வசதியும் செய்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தங்கநகர் ஏரியா இதுக்கு நாங்க 20 வருஷமா இருந்துட்டு இருக்கோங்க. தண்ணி வசதி கிடையாது, ரோடு வசதி கிடையாது. இந்த கருப்பு டேங்க் ஒன்று கட்டி கொடுத்தாங்க. அதுல ஒரு 10 வருஷம் தண்ணி வந்தது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தண்ணி வரல. ஒரு டேங்க் ஒன்று மேல்நிலை தொட்டி கட்டியிருக்காங்க, அது பைப் லைன் போட்டிருக்காங்க, தண்ணி ஆனா வரல. தண்ணி காசு போட்டு வாங்கினாலும் அவங்க போன் அடிச்சாலும் வந்து கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு எத்தனையோ வருஷம் இதே இதா இருந்துட்டு இருக்கு, ப்ராப்ளமா இருந்துட்டு இருக்கு. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட இது பார்த்ததுன்னு சொல்லணும். நம்ம பஞ்சாயத்து தலைவர்கள்ட்ட அங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் யாரும் வந்து பாக்குறது இல்ல. இப்போ சம்பந்தப்பட்ட அதிகாரிங்க பார்த்து எங்களுக்கு தண்ணி வசதி, இந்த ரோடு வசதி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது. மதுரை மாநகர போக்குவரத்து காவல்துறையில் ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் தங்கமணி. இவர் தெப்பக்குளம் சாலை பகுதியில் பணியில் இருந்தபோது ஆதரவற்ற 70 வயது முதியவர் ஒருவர் திடீரென வலிப்பு நோயினால் மயங்கி கீழே விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் கிடந்துள்ளார். இதையடுத்து காவல் ஆய்வாளர் தங்கமணி விரைந்து சென்று சுய நினைவின்றி கிடந்த முதியவரை மீட்டு முறையான முதலுதவி செய்து 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்துள்ளார். தொடர்ந்து முதியவரை மருத்துவ மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தார். சாலையில் ஆதரவற்றோர் உயிருக்கு போராடும் நிலை வந்தால் தாமதிக்காமல் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதை காவல் ஆய்வாளரின் செயல் நமக்கு உணர்த்துகிறது. வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில்வே பாதுகாப்பு படை காவலர்கள் 1வது பிளாட்பாரத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டபோது பிளாட்பாரத்தில் நீண்ட நேரமாக அமர்ந்திருந்த சிறுவனை அழைத்து விசாரித்துள்ளனர். சிறுவன் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரைச் சேர்ந்த சாகு என்பது தெரியவந்தது. வழி தவறி இங்கு வந்துவிட்டதாகவும் வீட்டுக்கு எவ்வாறு செல்வது என்று தெரியாமல் இருப்பதாக சிறுவன் தெரிவித்துள்ளார். இதையடுத்து பாதுகாப்பு படை காவல்துறையினர் சிறுவனை மீட்டு காட்பாடியில் உள்ள தனியார் காப்பகத்தில் ஒப்படைத்தனர். மேலும் பெற்றோரின் விவரங்களை பெற்று தகவல் தெரிவித்து காட்பாடிக்கு வரவழைத்து சிறுவனை ஒப்படைத்தனர்.
தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள லட்சுமிபுரத்தில் குளம் உள்ளது. இதில் ஊராட்சி நிர்வாகத்தால் கொட்டப்படும் குப்பையால் நீர் மாசடைவதுடன் நிலத்தடி நீர் மட்டமும் பாதிக்கப்படுகிறது. மேலும் குளத்து நீர் முற்றிலும் துர்நாற்றம் வீசுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். குளத்தில் கொட்டப்படும் குப்பைகள் குறித்து விவசாயிகள் ஊராட்சி மன்ற அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கொடுத்தாலும் அதிகாரிகள் அலட்சியப்படுத்துவதாக குற்றம் சாட்டுகின்றனர். எனவே நீர்நிலைகளில் கொட்டப்படும் குப்பைகளை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையை ஒட்டிய காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஐயப்பந்தாங்கல், பரணிப்புத்தூர் ஆகிய ஊராட்சிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் முறையாக அகற்றப்படுவதில்லை எனவும், போரூர் ஏரி பின் நீர்வழித்தடத்தில் ஐயப்பந்தாங்கல் சுடுகாடு அருகே டன் கணக்கான குப்பைகள் கொட்டப்பட்டு வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஊராட்சி நிர்வாகம் குப்பை கொட்டுவதைக் கண்டு அருகே உள்ள சில மருத்துவமனைகளில் இருந்து கொரோனாவிற்கு பயன்படுத்தப்பட்ட கவச உடை, கையுறை, ஊசி, மருந்து குப்பைகள், ரத்த மாதிரிகளை இரவு நேரத்தில் கொட்டி வருகின்றனர். ஊராட்சி நிர்வாகமே இந்த பகுதியில் குப்பை கொட்டி வருவதால் சட்டவிரோதமாக கொட்டப்பட்டு வரும் குப்பைகளை பற்றி ஊராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ள இயலவில்லை. இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து குன்றத்தூர் ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலரை தொடர்பு கொண்டு கேட்டபோது குப்பைகளை எரிக்க நவீன இயந்திரம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும், முடிக்கப்பட்ட பிறகு குப்பை கொட்டுவதை தடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். புதுக்கோட்டையில் 2 குடும்பங்களில் ஒரே நாளில் பெற்றோரை இழந்து தவித்துக் கொண்டிருக்கும் 5 குழந்தைகள் அரசு உதவிக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆலங்குடி அருகே உள்ள சுண்டாங்கி வலசை கிராமத்தைச் சேர்ந்த இளஞ்சொழியன் என்பவர் அதே கிராமத்தில் பூக்கடை நடத்தி வந்தார். அவரது மனைவி ராசாத்தி சில வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் மாலை கட்டி விற்பனை செய்து அதில் வரும் வருமானத்தில் தனது மகன்கள் பிரகாஷ் மற்றும் மதனை வளர்த்து வந்தார். இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி இளஞ்சொழியன் உடல்நலக்குறைவால் இறந்துவிட்ட நிலையில் மகன்கள் இருவரும் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் உள்ளனர். தற்போது வயதான தாத்தாவின் பராமரிப்பில் இருக்கும் அந்த சிறுவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. இந்த கிராமத்திற்கு அடுத்த கிராமமான குளமங்கலம் வடக்கு தொண்டைமா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சிவராஜ் மர வியாபாரம் செய்து வந்தவர். இவரது மனைவி கலையரசி 2013ஆம் ஆண்டு இறந்துவிட்டார். அதன் பிறகு மகள் மற்றும் மகன்கள் கோபிநாத், வீரகபிலன் ஆகியோரை தனது அரவணைப்பில் வளர்த்து வந்தார் சிவராஜ். மகள் அரசு கல்லூரியில் MA ஆங்கிலம் படிக்கும் நிலையில் கடந்த 6ஆம் தேதி சிவராஜ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவர்கள் மூவரும் கண் பார்வை பாதிக்கப்பட்டு நடக்க முடியாத 80 வயது பாட்டியுடன் பழைய வீட்டில் தவித்து வருகிறார்கள். அவர்களின் படிப்பு கேள்விக்குறியாகி நிர்கதியாய் நிற்கிறார்கள். இதில் சிவராஜின் மகள் பட்டதாரி என்பதால் கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்கினால் 2 தம்பிகளையும் படிக்க வைப்பார் என கிராமத்து மக்கள் கூறுகின்றனர். மதுரை நகர் பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் தங்களது சொத்து வரி பெயர் மாற்றம், புதிய சொத்து வரி, காலிமனை வரி உள்ளிட்டவற்றை செலுத்துவதற்கான சிறப்பு முகாம் 4 மண்டலங்களிலும் 4 நாட்களுக்கு நடைபெறுகிறது. இந்த சிறப்பு முகாமில் கலந்து கொள்ளும் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான சேவைக்கான உரிய படிவங்களை பூர்த்தி செய்து அதற்குரிய ஆவணங்களை இணைத்து நேரில் வழங்குவதோடு அதற்குரிய தொகையையும் செலுத்தினால் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு உரிய அனுமதி வழங்கப்படும் என மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்கள் குறைதீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற தேசிய தூய்மை பணியாளர்கள் ஆணைய தலைவர் வெங்கடேசன், பாரத பிரதமரின் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் தூய்மை பணியாளர்களுக்கு வீடு கட்டிக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், உள்ளாட்சி அமைப்புகளில் 8 மணி நேரம் பணி செய்யும் தூய்மை பணியாளர்களுக்கு ஒரே மாதிரியான சம்பளம் வழங்கப்படும் என்றும் கூறினார். மேலும் தூய்மை பணியாளர்கள் தாங்கள் பணிபுரியும் இடங்களில் பாதுகாப்பு கவசங்கள் கிடைப்பதில் உள்ள சிரமங்கள் உள்ளிட்ட எந்த புகார்களை வேண்டுமானாலும் தேசிய தூய்மை பணியாளர் ஆணைய இணையதளத்திலோ வாட்ஸ்அப் எண்ணிலோ புகார் அளிக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஈசானிய தெருவில் நகராட்சிக்கு சொந்தமான எரிவாயு தகன மேடை இயங்கி வருகிறது. இதன் முகப்பில் இருபுறமும் சாலையை கண்காணிக்க சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அருகிலேயே அரசு மதுபான கடையும் கஞ்சா விற்பனையும் நடந்து வருகிறது. இந்நிலையில் கஞ்சா வாலிபர் ஒருவர் எரிவாயு தகன மேடை வளாக கதவில் ஏறி ஒரு பக்க கண்காணிப்பு கேமராவை உடைத்து எறிந்தார். இக்காட்சிகள் அங்குள்ள மற்றொரு கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனையடுத்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. திருச்சியில் மாத்திரைகளை தூளாக்கி அதனை ஊசி மூலம் உடலில் ஏற்றுக்கொள்ளும் பழக்கம் அதிகமாகி வருவதாக மாநகர காவல்துறைக்கு தகவல் வந்தது. இதையடுத்து காவல்துறை சார்பில் தனிப்படை அமைக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் திருச்சி கோட்டை பகுதியில் ஒரு குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 26,000 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல் சக்திதாசன் என்பவர் மருந்து கடை என்ற போர்வையில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்தது தெரியவந்தது. அவரை கைது செய்த போலீசார் இந்த விவகாரத்தில் வேறு யாரெல்லாம் தொடர்பில் உள்ளார்கள் என்பதையும் விசாரித்து வருகின்றனர். தேனி நகர் பகுதியில் அரண்மனைப்புதூர் விலக்கு அருகே போடி மதுரை அகல ரயில்பாதை ரயில்வே கேட் அமைந்துள்ளது. இந்த ரயில்வே கேட்டில் ஒரு பகுதி மூடப்பட்டு தண்டவாளம் சரி செய்யும் பணி நடந்து வருகிறது. பொதுமக்களும் அரசு ஊழியர்களும் அரசு மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகளும் பயணிக்கக்கூடிய பரபரப்பான காலை மற்றும் மாலை நேரங்களில் இந்த ரயில்வே பணி நடப்பதால் கடும் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்லும் இந்த ரயில்வே கேட்டில் அதிக ரயில் சேவைகள் இயக்கப்படும் நேரத்தில் ரயில்வே கேட் மூடப்பட்டால் கடும் நெரிசல் ஏற்படும் என்பதே முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு உடனடியாக ரயில்வே மேம்பாலங்கள் அமைக்க அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் அருகே குடிபோதையில் இருந்த இளைஞர்கள் சிலர் அவ்வழியே சென்ற பொதுமக்களிடம் வழிப்பறியில் ஈடுபட்டனர். இதை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் இளைஞர்களை பிடிக்க முற்பட்ட போது 5 இளைஞர்களில் 2 பேர் தப்பி ஓடவே மது போதையில் இருந்த 3 பேரை பிடித்து கயிறு மற்றும் அவர்கள் அணிந்து வந்த சட்டைகளால் அவர்களை கட்டி வைத்து அடித்துள்ளனர். மேலும் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் 3 பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். தமிழ் ஈழ விடுதலை புலிகள் அமைப்பை மீளுருவாக்கம் செய்ய முயற்சித்ததாக திருகோணமலை பகுதியைச் சேர்ந்த பாக்கியத்துறை நகுலேஸ்வரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து இலங்கை காவல்துறை ஊடகப் பிரிவு வெளியிட்ட தகவலில் கடந்த 2009ஆம் ஆண்டு பாக்கியத்துறை நகுலேஸ்வரன் இலங்கையிலிருந்து கத்தார் நாட்டுக்கு தப்பி சென்றுள்ளார். இந்த நிலையில் தொடர்ந்து தமிழ் ஈழ விடுதலை புலிகள் அமைப்பை மீளுருவாக்கம் செய்ய முயற்சி செய்து வந்ததாகவும் அது தொடர்பாக உதவி புரிந்ததாகவும் தெரியவந்தது. இதையடுத்து சர்வதேச காவல்துறையின் உதவியுடன் இலங்கைக்கு வரவழைக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து தனிமை சிறையில் வைத்து விசாரணை நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை குரோம்பேட்டை அடுத்த அஸ்தினாபுரத்தைச் சேர்ந்தவர் புருஷோத்தமன். இவர் தனது நண்பர்களோடு சேர்ந்து அப்பகுதியில் உள்ள விவசாய கிணற்றில் குளிக்க சென்றார். இந்த நிலையில் பின்னால் வந்த கார்த்திக் என்பவர் விளையாட்டாக முதுகில் புருஷோத்தமனை எட்டி உதைத்து கிணற்றில் தள்ளினார். இதில் புருஷோத்தமன் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். அதன் அடிப்படையில் கார்த்திக்கை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள துறை குடியிருப்பைச் சேர்ந்த ஜான் அருள் என்பவரின் மனைவி கடந்த வாரம் உயிரிழந்த நிலையில் தனது 2 மகன்களான ஆக்னல் ராய் மற்றும் பிரவீன் ராய் ஆகியோரை அழைத்துக் கொண்டு உவரி அந்தோணியார் கோவிலுக்கு தரிசனம் செய்ய வந்துள்ளார். குடும்பத்தினரிடம் கடலோர காவல் போலீசார் எச்சரிக்கை பலகை வைத்த கடல் பகுதியில் குளித்துள்ளனர். அப்போது ராட்சத அலையில் சிக்கிய பிரவீன் ராய், ஆக்னல் ராய் ஆகியோரை மீட்க தந்தை ஜான் அருள் கடலில் குதித்துள்ளார். மூவரும் அலையில் சிக்கி வெளியே வர முடியாமல் தவித்த நிலையில் அண்ணன் தம்பி இருவரும் அதே இடத்திலேயே உயிரிழந்துவிட்டனர். மீட்கப்பட்ட தந்தை ஜான் அருள் உவரியில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். நிறைய பேர் காப்பாத்துங்க சொன்னாங்க, அது முடியல. நாங்கள் வளகட்டிய நெய்துட்டு இடத்துல பெண்கள்லாம் எங்கள் ஊர் பெண்கள்லாம் ஓடி வந்து காப்பாற்றுங்கப்பா, கடலில் ஆள் போயிட்டு அது மாதிரி சொல்லி ஓடி வந்து அவங்கள காப்பாற்றினோம். அவங்க 2 பேர் இறந்து போனாங்க, 2 பேர் பிழைச்சிக்கிட்டாங்க.
ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே ராமசாமிப்பட்டி ஊராட்சி நிர்வாகம் சார்பில் விநியோகிக்கப்படும் குடிநீர் முன் அறிவிப்பு இன்றி நிறுத்தப்பட்டது. இதை கண்டித்து அப்பகுதி பெண்கள் காலி குடங்கள் மீது கருப்பு துணியால் மூடி மாலை அணிவித்து தங்கள் தலையில் முக்காடு அணிந்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் அடிக்கடி பொறுப்பற்று செயல்படுவதால் கடந்த 3 ஆண்டுகளாக தனியாரிடம் 1 குடம் குடிநீரை 10 ரூபாய்க்கு விலைக்கு வாங்கி பயன்படுத்துவதாக கூறினர். இதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து முறையாக குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் ஏற்கனவே 49 பேருக்கு தொற்று இருந்த நிலையில் ஒரே கிராமத்தில் 7 பேருக்கு தொற்று பரவி உள்ளது. போச்சம்பள்ளி அடுத்த புளியம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட திப்பனூர் கிராமத்தில் கடந்த 1 வாரமாக 3 பேருக்கு தொற்று இருந்த நிலையில் நேற்று 4 ஆண்கள் 3 பெண்கள் என 7 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. இதையடுத்து சுகாதார பணியாளர்கள் சிறப்பு முகாம் அமைத்து கிராமம் முழுவதும் வீடு வீடாக சென்று கிராம மக்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்து வருகின்றனர். மற்றும் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் கிராமம் முழுவதும் கிருமி நாசினி தெளித்து தூய்மை பணி மேற்கொண்டு வருகின்றனர். நம்ம வெள்ளக்காரன் வேலை செஞ்சப்போ அவன் பொழுதுபோக்கு அவன் ஊர் சண்டையை கற்றுக்கிட்டான். நம்ம வெட்டி பெருமாள் தாத்தாகிறாருல அவர்தான் முதல்ல வெள்ளக்காரன் சண்டை போட்டு தைச்சார். அப்பெல்லாம் ஒரே பரம்பரையா இருந்துச்சு. அது உடஞ்சி 2 ஆச்சு, அப்புறம் 4 ஆச்சு. ரஞ்சித் இயக்கத்தில் ஆர்யா நடித்திருக்கும் சார்பட்டா பரம்பரை படத்தின் ட்ரைலரை நடிகர் சூர்யா வெளியிட்டுள்ளார். வடசென்னையில் இயங்கி வந்த பாக்ஸிங் அணிகளை மையப்படுத்தி இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டுள்ளது. ஆர்யா, பசுபதி, துஷாரா விஜயன், அனுபமா குமார், சஞ்சனா நடராஜன், கலையரசன் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். சார்பட்டா பரம்பரைக்கும் இடியப்ப பரம்பரைக்கும் இடையில் நடக்கும் பாக்ஸிங் போட்டியை ஒரே தோத்துட்டா அவ்வளவுதான்டாப்பா நீ ஏன் அவங்க கூட சண்டை போடுற? ஏய், அப்படிங்கிறவனை அடிச்சு தூக்குறதாண்டி சவாலு. பயப்படாத, நான் சொல்றேன், நீ தான் ஜெயிப்ப. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சுற்றுவட்டார பகுதியில் குட்கா பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இந்நிலையில் ஜெயபால் என்பவரை சந்தேகத்தின் பேரில் போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் வீரபெருமான் நல்லூர் பகுதியில் உள்ள வீட்டில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்கள் மறைத்து வைத்து விற்பனை செய்ததாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அந்த வீட்டை போலீசார் சுற்றி வளைத்து 10 லட்சத்துக்கும் அதிகமான குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த புளியரம்பாக்கம் விரிவு பகுதியாக ராஜேஸ்வரி நகர் உள்ளது. இங்கு சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்கு பல ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக சாலைகள் உள்ளது. மேலும் குடிநீர், சுகாதாரம், மின் வசதிகள், கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை புளியரம்பாக்கம் பஞ்சாயத்தில் உரிய முன்னுரிமை அளித்து பரிந்துரை செய்து செய்யாறு ஒன்றியத்திற்கு அனுப்பி ஆவணம் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பாக உள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் குறைந்தபட்சமாக 12 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அதிகபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் காணப்படுகிறது. விட்டுவிட்டு பெய்யும் மிதமான மழையால் கடும் குளிர் நிலவுகிறது. இதனால் பொதுமக்கள் வெம்மை ஆடைகளை அதிகம் பயன்படுத்தி வருகின்றனர். சிதம்பரம் அருகே ஓமக்குளம் பகுதியில் மாதக்கணக்கில் குடிநீர் விநியோகம் இல்லாத காரணத்தினால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு சென்றும் நடவடிக்கை இல்லை என்று கூறி சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் சாலையில் அப்பகுதி மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பொம்மிடி அருகே ஓய்வு பெற்ற ஆசிரியை சுலக்ஷனா மற்றும் அவரின் கணவர் கிருஷ்ணன் ஆகியோர் வசித்து வந்தனர். இந்நிலையில் தோட்ட பணியாளர்கள் வந்து பார்த்தபோது இருவரும் கொலை செய்யப்பட்டு கிடந்ததைக் கண்டு காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். அங்கு வந்த போலீசார் இருவரின் உடல்களை மீட்டு பரிசோதனைக்காக அனுப்பியதுடன் கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். தமிழ்நாடு மின் ஊழியர் சங்கம் மத்திய அமைப்பு சார்பாக தூத்துக்குடியில் உள்ள மாவட்ட தலைமை மின் செயற்பொறியாளர் அலுவலகத்தில் உயர் அதிகாரியை கண்டித்து தர்ணா போராட்டம் நடைபெற்றது.
அப்போது மாவட்ட மின் வாரியத்திற்கு 18,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுத்திய மின் அதிகாரி மீது துறை ரீதியான விசாரணை நடத்த வேண்டும் என கண்டன கோஷங்கள் எழுப்பினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஈச்சேரி பகுதியில் கடந்த மாதம் 26ஆம் தேதி 3,80,000 ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள் அரசு மதுபான கடையிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டது. இது தொடர்பாக தனிப்படை போலீசார் பல நாட்கள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் கொள்ளை சம்பவம் தொடர்பாக கிடைக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள் மூலம் 4 பேரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓசூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பேரிகை பகுதியைச் சேர்ந்த மக்கள் சோதனைச் சாவடி வரையிலும் பேருந்துகளை இயக்க வேண்டும் என நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த கோரிக்கையை ஏற்று பேரிகை பேருந்து நிலையத்திலிருந்து அனைத்து பேருந்துகளும் சோதனைச் சாவடி வரை இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த பேருந்து போக்குவரத்தை ஓசூர் சட்டப்பேரவை உறுப்பினர் ஒய் பிரகாஷ் பேருந்தை 5 கிலோமீட்டர் வரை இயக்கி தொடங்கி வைத்தார். இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் வேப்பம்பட்டு கிராமத்தில் 27 லட்சம் மதிப்பீட்டில் ஆதி திராவிடர் ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பள்ளி கட்டிடம் தரமற்ற முறையில் கட்டப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் உடனடியாக அதிகாரிகள் ஆய்வு நடத்தி தரமான முறையில் கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்.